டைட்டானிக் விபத்து மற்றும் வரலாறு 110 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் 4 மர்மங்கள். சரியாக 110 ஆண்டுகளுக்கு முன்பு டைட்டானிக் கப்பல் ஒரு இருண்ட இரவில் பனிப்பாறையின் மீது மோதியது. விபத்து நேரிட்ட போது டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு மணிக்கு 41 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 மற்றும் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் டைட்டானிக் 3 மணி நேரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. மூழ்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்ட கப்பல் மூழ்கியது. இந்த விபத்தில் சுமார் 1500 பேர் உயிரிழந்தனர். 110 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இது மிகப்பெரிய கடல் விபத்தாக கருதப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் 1985ஆம் ஆண்டில் பாகங்கள் அகற்றப்பட்டன. விபத்துக்கு பிறகு கனடாவிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் 3843 மீட்டர் ஆழத்தில் கப்பல் இரண்டாக உடைந்து கிடந்தது. மேலும் 2 பகுதிகளும் ஒன்றோடொன்று 800 மீட்டர் தொலைவில் இருந்தன. இந்த விபத்து நடந்து 110 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த விபத்து குறித்து சில மர்மங்கள் நீடிக்கின்றன. சில நிபுணர்களிடம் பேசி இந்த மர்மங்களுக்கு விடை காண முயற்சித்தது. முதலாவதாக கூறப்படும் மர்மம். இந்த பெரிய கப்பலை பற்றி விவரிக்கும் போது இது மூழ்கவே மூழ்காது, கடவுளால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று கூறப்பட்டது. இதற்கு பல காரணங்களும் இருந்தன. ஜெனிரியோவின் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கூறிய அடிப்படையில் பார்த்தால் இந்த வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட முதல் கப்பல் இது. இதில் பல நீர்ப்புகா கம்பார்ட்மெண்ட்டுகள் கட்டப்பட்டன. அதாவது கப்பலின் ஒரு அறையில் தண்ணீர் நிரம்பினாலும் அது மற்ற அறையை மூழ்கடிக்க முடியாது. இந்த கப்பலை கட்டும்போது சில சிரமங்கள் ஏற்பட்டன. மின்சார கம்பிகள் மற்றும் தண்ணீர் குழாய்கள் சரியாக வேலை செய்ய வேண்டுமென்றால் கப்பலின் உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று நிறைய விவாதங்கள் நடந்தன. இதை கருத்தில் கொண்டு அவர்கள் கப்பலின் உயரத்தை தீர்மானித்தனர். வெள்ளம் ஏற்பட்டாலும் கூரையின் உயரத்திற்கு தண்ணீர் வராது என்று அவர்கள் மதிப்பிட்டனர். அவர்கள் கூரையிலும் பாதுகாப்பான கம்பார்ட்மெண்ட்டுகளை கட்டினர். ஆனால் அந்த நேரத்தில் யாருமே பனிப்பாறை மீது கப்பல் மோதக்கூடும் என்பது பற்றி நினைத்திருக்க மாட்டார்கள். கப்பல் பனிப்பாறையில் மோதியபோது அதன் தாக்கம் மிகவும் வலுவாக இருந்தது. கப்பலின் பிரதான பகுதியில் பாதி நீளத்திற்கு ஒரு துளை ஏற்பட்டது. அத்தகைய சூழ்நிலையில் தண்ணீர் மேல் பகுதியை அடைந்தது. கப்பல் முழுவதிலும் தண்ணீர் நிரம்ப தொடங்கியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீட்பு என்பது சாத்தியமில்லை. நீரை அகற்ற எல்லா பம்புகளையும் இயக்கலாம், எல்லா வழிகளிலும் முயற்சி செய்யலாம். ஆனால் தண்ணீர் உள்ளே வரும் வேகத்தில் அதை வெளியே எடுக்க முடியாமல் இருந்தது. கப்பல் கட்டுமானத்தில் பணிபுரிபவரும் நேவிகேட்டர் சிவில் இன்ஜினியருமான தியரி டைட்டானிக் மூழ்கவே மூழ்காது என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. தண்ணீர் புகாத சுவர்களால் ஆன பல நிலவரைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம். 2 வரிசையில் உள்ள நிலவரைகளில் தண்ணீர் புகுந்தாலும் கப்பல் மூழ்காது. ஆனால் பனிப்பாறையுடன் மோதியதால் கப்பலுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டது மற்றும் நீர்ப்புகா பெட்டிகளின் பல சுவர்கள் சேதமடைந்தன என்று குறிப்பிட்டார். இவ்வளவு பாதுகாப்புகள் வைக்கப்பட்டும் கப்பல் எப்படி மூழ்கியது என்பது முதல் மர்மமாக உள்ளது. மர்மம் 2. கப்பல் தயாரிப்பில் பிழை. பெரிய விபத்துகளுக்கு பிறகு மனித தவறுகளே அவற்றுக்கான காரணம் என்று பெரும்பாலும் கண்டறியப்படுகின்றன. பனிப்பாறைகள் நிறைந்த பகுதி வழியாக செல்வதில் சிரமங்கள் இருந்தபோதிலும் பயணத்தை விரைவாக முடிக்க அதிக அழுத்தம் இருந்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த காலத்தில் இருந்த சிறந்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைட்டானிக் கப்பல் உருவாக்கப்பட்டது. அப்போது கப்பலை தயாரிக்க உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு இடையே போட்டி இருந்தது. அதனால் அவசரமாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கப்பலின் நிலை முதல் பயணத்தில் எப்போதுமே மிகச் சிறப்பாக இருக்கும். முதல் பயணத்தில் கப்பல் அதிக வேகத்தை எட்ட முடியும் என்று நம்பி கப்பலின் கேப்டன் கப்பலின் வேகத்தை கூட்டினார். கப்பலின் கேப்டனுக்கு அருகில் பனிப்பாறைகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் கப்பலின் வேகத்தை குறைக்கவில்லை என்றும் விபத்திலிருந்து தப்பிய பலர் தெரிவித்தனர். ஏனென்றால் அவர் மிக விரைவாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் இலக்கை எட்ட விரும்பினார். இதுவும் ஒரு விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் மற்றும் சிலர் கப்பல் கட்டுமானத்தில் பிழை இருப்பதாக கூறினார்கள். 3வது மர்மமாக சொல்லப்படுவது டைட்டானிக் தனியொரு கப்பல் அல்ல. டைட்டானிக் கப்பலை இயக்கிய ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெல்ஃபாஸ்ட் நகரில் உள்ள ஹார்லாண்ட் மற்றும் வோல்ஃப் கப்பல் கட்டும் தளங்களில் 3 கப்பல்களை கட்ட உத்தரவிட்டது. உலகத்தரம் வாய்ந்த வடிவமைப்பு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்த 3 கப்பல்களும் உலகின் மிக நீளமான, பாதுகாப்பான மற்றும் நன்கு வசதிகள் பொருத்தப்பட்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1908 மற்றும் 1915க்கு இடையில் கட்டப்பட்ட இந்த கப்பல்கள் ஒலிம்பிக் கிளாஸ் கப்பல்கள் என்று அழைக்கப்பட்டன. முதல் 2 கப்பல்களை தயாரிக்கும் பணி தொடங்கியது. 1908இல் ஒலிம்பிக் மற்றும் 1909இல் டைட்டானிக். 3வது கப்பலான ஜைகாண்டிக்கின் தயாரிப்பு 1911இல் தொடங்கியது. ஆயினும் 3 கப்பல்களுமே ஏதோ ஒரு விபத்தில் சிக்கின. ஒலிம்பிக் கப்பல் 1911 ஜூன் மாதம் தனது சேவையை தொடங்கியது. அதே ஆண்டு அது ஒரு போர் கப்பலுடன் மோதியது. முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் கடற்படை வீரர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இதை பயன்படுத்தியது. 1918இல் அது ஒரு ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலுடன் மோதியது. டைட்டானிக் தனது முதல் பயணத்தை 1912 ஏப்ரல் 10ஆம் தேதி மேற்கொண்டது. சவுத்தாம்ப்டன் துறைமுகத்திற்கு வெளியே மற்றொரு கப்பலுடன் அது மோத இருந்தது. ஏப்ரல் 14 அன்று இது ஒரு வரலாற்று விபத்தில் சிக்கியது. டைட்டானிக்கின் நீளம் 269 மீட்டர். பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட சுமார் 3300 பேர் தங்கும் வசதி இருந்தது. 362 மீட்டர் நீளமும் 2300 பணியாளர்களுடன் 7000 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியதுமான இருந்தது. இருப்பினும் தப்பித்து செல்ல பாதுகாப்பு படகுகள் குறிப்பிட்ட அளவு இருந்தது. அனைவருக்குள்ளும் ஏற்பட்ட சந்தேகம், ஏன் போதுமான அளவு படகுகள் வைக்கப்படவில்லை என்று ஒரு சந்தேகம். இத்தனை மரணங்களுக்கு என்ன காரணம்? டைட்டானிக் விபத்தில் சுமார் 1500 பேர் இறந்தனர். அதன் பிறகு கப்பல்களின் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டன. இந்த விபத்துக்கு பிறகு கடலில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக ரேடார் போன்ற கருவிகளின் பயன்பாடு தொடங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் ரேடார் பயன்பாடு தொடங்கியது.
அதற்கு முன் எல்லாமே கண்ணால் பார்ப்பதை சார்ந்து இருந்தது. பனிப்பாறை போன்றவை நெருங்கி வருவதை பார்த்து எச்சரிக்கை செய்ய ஒரு மாலுமி உயரத்தில் அமர்த்தி வைக்கப்படுவார். அதுதான் ஒரே வழியாக இருந்தது. கப்பல் அதிக வேகத்தில் செல்லும் போது இந்த வழி பாதுகாப்பானது அல்ல. டைட்டானிக் விபத்திற்கு பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலியுறுத்தப்பட்டன. உயிர்காப்பு படகுகள் போதிய எண்ணிக்கையில் இல்லாததால் டைட்டானிக் விபத்தில் பலர் உயிரிழந்தனர். கப்பல்களின் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் ஒரு முக்கிய படிப்பினையாக அமைந்தது. கப்பல்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. கட்டுமானத்தின் போது பாதுகாப்பு அளவுருக்கள் கவனிக்கப்பட்டன. இன்றைய ரேடார் மற்றும் சோனார் ஆகியவை பனிப்பாறைகளை மிகவும் முன்னதாகவே கண்டறிகின்றன. இன்று கடல் பயணங்களின் போது கடல் மேப்பிங் அல்லது பயண விளக்கப்படங்கள் அனைத்தும் நவீன வடிவத்தில் உள்ளன. இதனால் இன்றைய காலகட்டங்களில் கப்பல் விபத்துகள் நடக்காமல் தவிர்க்கப்படுகிறது. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை காண இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.